அடுத்தடுத்து பேருந்து விபத்துகள் தொடர்ந்து வரும் நிலையில் சாலை பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பது குறித்து ராமநாதபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பேருந்து விபத்துகள், தனியார் பேருந்தா இருக்கட்டும், அரசு பேருந்தா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பராமரிப்புல மிகப்பெரிய குறைபாடுகள் இருக்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், ஆர்டிஓ போன்றவர்கள் பேருந்துகள் முறையா பராமரிக்கப்படுதான்னு ஆய்வு பண்ணணும். அதுபோக சாலைகளுடைய தரங்களை உயர்த்துறதுக்கு அரசாங்கம் முன் வரணும். சாலை விதிகளை மக்கள் பின்பற்றக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் விழிப்புணர்வு பதாகைகளும் அங்கங்கே வைக்கணும். தமிழக அரசாங்கம் உடனடியாக செயல்பட்டு ஆர்டிஓக்களும் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு வேக கட்டுப்பாட்டு கருவிகளுக்கான வேலைகளை அரசு பேருந்துகள்லையும் சரி, தனியார் பேருந்துகள்லையும் சரி அதிகமான முறையில் பொருத்தப்பட்டு அந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கான வழிவகைகளை செயல்படுத்துறதுக்கு உறுதியெடுக்கணும். தொடர்ச்சியாக புதிய ஓட்டுநர்களை எடுக்காத ஒரு காரணம் 60% தனியாக கான்ட்ராக்ட் லேபர்கள் தான் வர்றாங்க. அவர்கிட்ட எந்த பயிற்சியும் கிடையாது. புதுசாக இயக்கக்கூடிய ஓட்டுநர்களை நகர பேருந்துகளை இயக்கிட்டு தொலைதூர பேருந்துகளை அனுபவமுள்ள ஆட்களை அவங்கள பணியமர்த்தினா இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்கலாம். தமிழகத்துல அதிகரித்து வரும் பேருந்து விபத்துகள் குறித்து ராமநாதபுரம் பகுதி பொதுமக்களிடையே நாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினோம். அவர்கள் அளித்த பதில்களை பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.